உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறு 10/5/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று கூறிய இயேசு நம் பாவங்களுக்காக இறந்து உயிர்த்தெழுந்தார். நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே அவர் இறந்தார். தாம் விண்ணேற்றம் அடையும் நாள் அண்மையில் உள்ளது என்பதை அறிந்த இயேசு தம் சீடர்களுக்கு அன்பு, கீழ்ப்படிதல், தூய ஆவியானவரின் செயல்பாடுகளை பற்றி உணர்த்துகின்றார். திருத்தூதர்களின் போதனைகளுக்கு அனைத்து மக்களும் செவிசாய்த்தனர். எனவே அவர்கள் உடல் ஊனமுற்றோர், நோயாளிகள், தீய ஆவி பிடித்தோர் என அனைத்து மக்களுக்கும் நலமளித்தனர். கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மக்கள் மீது திருத்தூதர்கள் கையை வைத்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி செய்தனர். தூய ஆவியை பெற்றுள்ள நமக்கும் தூய ஆவி துணையாளராகவும் உண்மையை வெளிப்படுத்துபவராகவும் சான்று பகர்பவராகவும் விளங்குகின்றார். கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து காட்டுவதற்கு ஆற்றல் தரும் தூய ஆவியின் அருள் துணையால் நம் குடும்பங்களில், நம் சமுதாயத்தில் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து மன தூய்மையுடன் வாழ்வோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறைவார்த்தைகள் 5 முதல் 8, மேலும் 14 முதல் 17 முடிய. முதல் வாசக முன்னுரை. மெசியா பற்றி அறிவித்த நற்செய்திக்கு சமாரியா மக்கள் ஒரு மனத்தவராய் செவிசாய்த்தனர். எனவே அங்கு தீய ஆவி பிடித்தோர், உடல் ஊனமுற்றோர், நோயாளிகள் அனைவரும் பிலிப்புவால் நலம் பெற்றனர். திருத்தூதர்கள் இறைவனிடம் வேண்டி மக்களுக்கு தூய ஆவி பெற்றுக்கொள்ளும்படி செய்தனர். கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட சமாரியா மக்கள் மகிழ்ச்சியில் தெளித்தனர் என்று கூறும் திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் உள்ளத்தில் பணிவும் மரியாதையும் கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று போற்றி புகழ வேண்டும். நீதியுள்ளவர் ஆகிய இயேசு நீதியுள்ளவர்களுக்காகவும் நீதியற்றவர்களுக்காகவும் மனித இயல்பில் இறந்து ஆவிக்குரிய இயல்பில் உயிர்த்தெழுந்தார். நாம் கிறிஸ்தவ நன்னடத்தையுடன் அனைத்து மக்களுக்கும் எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டும் என்று கூறும் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறைவார்த்தைகள் 15 முதல் 21 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. தூய ஆவியால் திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் பணிவாழ்வில் ஏற்படும் சவால்களை உமது அருளால் வென்றிட வேண்டுமென்றும் தம் தூய வாழ்வால் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டை ஆள்பவர்களை நலங்களால் நிரப்பும் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மக்கள் பணியில் நல்ல தலைவர்களாகவும் நல்ல வழிகாட்டிகளாகவும் விளங்கி மக்கள் வாழ்வை ஏற்றம் பெற செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும்.
நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நல்ல உடல் நலமும் குடும்ப தலைவர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு போதிய பொருளாதார வசதியும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் தெய்வமே, அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் வாழும் முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், தனிமையில் ஆடுவோர் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் நலமும் நல்ல பாதுகாப்பும் மன மகிழ்வும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, உலக மக்களின் நல்வாழ்வுக்காக மனிதனாக பிறந்து இறந்து உயிர்த்தெழுந்து உமது அன்பையும் தூய ஆவியின் அருளையும் தந்தீரே. நாங்களும் உமது அன்பை குடும்பங்களில் அண்டை அயலாரில் பொழிந்து மன மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்றும் இறை உறவில் வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.